வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம்னா, கனடா அரசு சீன அரசுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகின்றதா? ஆம், அது பற்றித்தான் பார்க்க போகின்றோம். சிறிய விடயம், உன்னிப்பாக கவனியுங்கள். கனடா அரசு வரிகள் சம்பந்தமாக, வரி நீக்கம் சம்பந்தமாக சீன அரசோடு பேச போகின்றது. என்ன விடய விதானம் என்றால், சீன பொருட்கள், அலுமினியம், சில எலக்ட்ரிசிட்டி கார், அதாவது கார்கள் மற்றும் இரும்பு பொருட்களுக்கு சீனாவிலே இருந்து இறக்குமதி செய்யப்படுகிற சில சாஃப்ட்வேர் பொருட்களுக்கு கனடா அரசாங்கம் அண்மையிலே வரி விதித்திருந்தது. இதற்கு அதிரடியாக சீன அரசும் கனடாவிலே இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பிரதானமாக கடல் உணவுகள், இங்கே இருந்து பிடிக்கப்படுற அரிய வகை கடல் உணவுகள் மற்றும் கனோலா ஆயில், தெரியும் கனடாவில் நல்லொரு விவசாய உற்பத்தி பொருள் கனோலா ஆயில், இவற்றுக்கு அதிக வரியை சீன அரசு விதித்திருந்தது. இதன் விளைவாக கனடாவினுடைய பொருளாதாரம் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டது. ஏனென்றால் கனோலா ஆயில் ஏற்றுமதியினால் 2024 ஆண்டு மட்டும் பல பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு பொருளாதார வர்த்தகம் நடைபெற்றிருக்கிறது. அதைவிட கனடாவின் கடல் உணவு வர்த்தகத்தில் 920 மில்லியனுக்கும் மேற்பட்ட அமெரிக்க டாலர் வர்த்தகம் நடைபெற்றிருக்கிறது. இதனால் இப்பொழுது இந்த பிரதானமான கனோலா ஆயில் மற்றும் கடல் உணவுகளுக்கு வரி சீனாவிலே அதிகமாக இருக்கின்ற பொழுது, சீனாவுக்கு தான் அதிகமாக ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. சீனா சனத்தொகை கூடிய நாடு, பெரிய சந்தை, கனடாவின் பெரிய சந்தை. அங்கே வரியை விதிக்கல ஒட்டுமொத்தமாக இங்கே எஃபெக்ட் பண்ணியிருக்குது. அப்போ நாட்டின் வருமானம் குறையக்குள்ள டெக்ஸுகள் வருமானங்கள் அதிகரிக்கும். அதால் டெக்ஸை கூட்டித்தான் வருமானத்தை எடுப்பார்கள். ஆகவே இது கனடாவுக்கு சுமையாக இருக்கிறபடியாக இப்போ ஒரு இலக்கமான ஒரு அணுகுமுறைக்குள்ள போய் பேச்சுவார்த்தை மூலம் அந்த வரியை, சீனாவால் போடப்பட்ட வரியை குறைக்கிறதுக்கு ஒரு இணக்கப்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. எப்போண்டா இந்த நியூஸ் கெஷ்வானில் நடந்த அந்த எல்லா பிரீமியருக்கும் இடையிலான கூட்டத்தில் அந்த கூட்டத்தின் மிக முக்கியமானது மாகாண எல்லைகளுக்கு இடையில் சுதந்திர வர்த்தகம் நல்ல ரேட்டை ஏற்படுத்தப்படுகிறது, பொருளாதாரத்தை பெருக்கிறது. அந்த விடயத்தில் இந்த விடயம் சம்பந்தமாக, சீன வரி விதிப்பு சம்பந்தமாகவும் பேசப்பட்டிருக்கிறது. பிரதமர் மார்க் கார்னி அவர்கள் கவனம் செலுத்தி இருக்கிறார். Government is engaging with its Chinese counterparts, including at the ministerial level, and we'll continue those discussions. They are a top priority for us. I would just add to that, that is precisely what this will take to not only secure our market access for products like canola oil and canola meal in the long term, but to secure a more broad trading relationship with China. They are the largest they are the largest populated country in the world, and likely one of the largest economies in the world as well. The fact that the federal government is working diligently not only to have those tariffs removed, but working diligently to broaden that relationship into the future, I think is precisely what we need to do as a nation. That's a major priority for Manitoba as well, and I think it speaks to the fact that we're trying to solve this complex multivariable equation. We have the Trump administration on one side, and then we have an ascendant People's Republic of China on the other side. A nation of our size, which has great people, abundant natural resources, the element to be able to solve that equation that confronts us is unity. It's being able to work together. And so I think that this meeting here today of the First Ministers representing Canadians from different walks of life is an important step forward for us being able to have that showdown with China, have that showdown with the Trump administration, and make sure that you and your jobs. ஆகவே கனடாவுக்கு இந்த சீனாவின் பெரிய பொருளாதார சந்தை இந்த அதிக வரியை விதித்ததன் காரணமாக பொருளாதார நட்டம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இன்னும் விரிவாக்குவதற்காக, அந்த வரியை இழக்குவதற்காக சீன அரசாங்கத்தோடு பேசப்போகின்றது. இதிலே அதிரடியான இன்னும் ஒரு விடயத்தை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். நல்ல நட்பு நாடாக, பாதுகாப்பு உட்பட பொருளாதாரம், எல்லைகள் பாதுகாப்பு சம்பந்தமாக இனியில்லேண்ட நட்பு நாடாகவும் அருகு நாடாகவும் பக்கத்து வீட்டுக்காரராகவும் இருந்த அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கு பிறகு அதிக வரியை கனடா பொருட்களுக்கு மீது விதித்தார். இதனால் கனடா பொருளாதாரம் சற்று ஆட்டம் கண்டது. இந்த பின்னணியில் சீன அதிபர் அறிவித்திருந்தார், நாங்கள்
அமெரிக்காவை விட்டுவிடுங்கள், நாங்கள் வந்து உங்களுக்குரிய வர்த்தகத்தை ஈடுபட தயாராக இருக்கிறோம் என்ற முன்னைய கருத்துக்களை ஏற்படுத்தியிருந்தார். ஆனால் அங்கிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற இரும்பு, அலுமினியம், வேறு மென்பொருட்களுக்கு வந்து அதிக வரியை கனடா விதித்ததன் காரணமாக, ஏன்னா இங்கே எங்கட பொருட்கள் கனடா பொருட்களுக்கு வந்து அமெரிக்கா வரி விதித்ததால் இந்த சீன இறக்குமதி பொருட்கள் அதிகமாக இருக்கிறது கனடாவுக்கு, அதுக்கு வரி விதித்ததால் வந்து அவர்கள் மறுதலையாக உடனடி நகர்வாக வந்து கனடிய பொருட்களுக்கு வரி விதித்தார்கள். இது கனடா பொருளாதாரத்தை இன்னும் வந்து மந்தகதிக்கு கொண்டு சென்றது. இதன் காரணமாக இந்த வர்த்தக விவசாய பொருட்கள், அதாவது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் என்று சொல்லப்படுகிறது, இந்த கனோலா ஆயில், கடல் உணவுகள், வேறு ப்ராடக்ட்களை வந்து சீன பெரும் சந்தைக்கு ஏற்றுமதி செய்கின்றதுக்கு வரி விலக்குகள் சம்பந்தமாக, வரி குறைப்பு சம்பந்தமாக சீன அரசாங்கத்தோடு கனேடிய அரசாங்கம் மிக விரைவில் பேச இருக்கிறது. அப்படி வரி விலக்குகள் வந்தால் நல்ல ஒரு பொருளாதாரத்தை ஈட்ட முடியும், சேமிப்பை ஈட்ட முடியும், கனடா பொருளாதாரம் மீள வளரும். ஆகவே மார்க் கார்னி தலைமையிலான அரசு, அந்த பொருளாதார வல்லுநர் தலைமையிலான அரசு நல்ல நல்ல பொருளாதார கொள்கைகளையும் பொருளாதார சிந்தனை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது. புதிய வீடுகள் கட்டப்பட போவதாக அறிவித்திருக்கிறார். அதனால் வீடுகளின் விலையும் எதிர்காலத்தில் குறையலாம். வேறு நலத்திட்டங்களை அறிவித்திருக்கிறார். மிடில் கிளாஸ் டேக்ஸ் கட்ட அறிவித்திருக்கிறார். டெண்டல் கேர் வந்து 35 வயதிலிருந்து 50 வயதுக்குட்பட்ட ஆட்களுக்கு வந்து டெண்டல் கேர் ப்ராஜெக்டையும் அறிவித்திருக்கிறார். இப்படி பல திட்டங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு வருகின்ற பொழுது நாட்டின் பொருளாதாரம் இன்னும் நல்ல வளர்ச்சி அடைந்து இன்னும் பல நல்ல திட்டங்கள் கிடைக்கும் கனடிய மக்களுக்கு. பார்ப்போம். மீண்டும் ஒரு முறை நல்ல பதிவோடு சந்திப்போம். நன்றி.